ஹாய் கைஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அரரி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து மறுபடியும் வந்திருக்கோம். எந்த கடைக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேரிபெரிக்கு தான் வந்திருக்கோம். என்ன நாங்கள் ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் சிக்கன், நம்ம மேடம் பாப்கார்ன் ஆர்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி தான் வரும். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். பாப்கார்ன் சூப்பர். கேஎஃப்சி ஸ்டைலே இருக்கா? கேஎஃப்சி ஸ்டைலில் தான் இருக்குது. நல்லா இருக்குது கைஸ். இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஆனால் மோஸ்ட்லி என்ன இங்கே நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. நான் வந்தோடனே கேஎஃப்சி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வரட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செத்த சூடாக இருக்குது. நம்ம கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணுறதோட இது ரொம்ப வந்து சாஃப்டாக சூடாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. பாருங்கள் பீஸில் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். வெறும் ஜூஸியாக தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. செத்து சுடு சுடு. உங்களுக்கு அப்படின்னா எங்கேயும் உண்டாகுது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ரைஸ் வந்து கடைசியாக நான் இதெல்லாம் கொடுக்குறேன் எவ்வளோ என்ன இதுன்னு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது என்னென்னா ஜூஸியாக சூடாக இருக்குது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். கேஎஃப்சி எப்பயுமே வந்து கொஞ்சம் வாங்கினா சாப்பிட்ற மாதிரி ஒரு அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து சூடாக இருக்குது, ஜூஸியாகவும் இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரில. இன்னும் ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். என்னென்ன ஐஸ்கிரீம் போட்டிருக்கோம்? ஏதோ சாக்கோ கிரன்ச்சின்னு ஒன்று போட்டுரும். ஐஸ்கிரீம் அதுக்கப்புறமே லாவான்னு ஏதோ ஒன்று போட்டோம். ரெண்டுமே சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி தான். சாக்கோ லாவா, சாக்கோ கிரன்ச்சி ரெண்டு போட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரிபெரியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதனால தான் வந்தோம். சரி, அப்படியே பக்கெட் சிக்கனும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே, நாங்கள் மீண்டும் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி சிக்கனு பிடிச்சி உட்காந்து கேஎஃப்சி சிக்கன் நாங்கள் கேஎஃப்சி சிக்கன் கொஞ்சம் இதாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருந்தோம். அது லாவா கேக் ஐஸ்கிரீம். உண்மையில ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. கேக்கோட சாப்பிட்டு அப்புறம் நட்ஸ் கிரன்ச்சி ஐஸ்கிரீம். என்னப்பா கட்டியாச்சு? ஆமாம், கல் மாதிரி இருக்குது. என்ன கல் மாதிரி இருக்குது? அதுதாங்க முறுக்கு முறுக்குன்னு இருக்கும். கிரன்ச்சி ஐஸ்கிரீம்னு போட்டோம். எல்லாரே ஸ்பூனே போகாத மாதிரி கிரன்ச்சியாக இருக்குது. கிரன்ச்சியாக இருக்கா? அதான் புரியுது. கிரன்ச்சி ஐஸ்கிரீம்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ கிரன்ச்சியாக இருக்கா? எல்லாமே கிரன்ச்சியாக தாங்க இருக்குது. முறுக்குன்னு முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருக்கேன். ஓகே, இந்த ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஐஸ்கிரீம் உண்மையுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டது எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். அது கிரன்ச்சி ஐஸ்கிரீம் உண்மையாலுமே ஓவர் கிரன்ச்சியாக இருக்குது. லாவா கேக் ஐஸ்கிரீம். இதுதான் லாவா கேக் ஐஸ்கிரீம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்